பாஸ் அந்த ஜட்ஜ் மெடிக்கல் லீவ்ல போயிட்டாங்களாம். அப்ப இன்சார்ஜ் ஜட்ஜா? எஸ் பாஸ். சைலன்ஸ். ஐட்டம் நம்பர் 120/2024 சிவா தீக்ஷித். Both parties are present, Your Honor. இது மியூச்சுவல் கன்சர்ன் தானே? சட்டப்படி நீங்க கவுன்சிலிங் போயிருக்கவே கூடாது. சிவா தீக்ஷிதா 2 பேருக்கும் டைவர்ஸ்ல சம்மதம் தானே? வாய் திறந்து பேசுங்க. சம்மதமா இல்லையா? சம்மதம் சார். உங்களுக்கு சம்மதம். இருவரும் மனம் விரும்பி டைவர்ஸ் கேட்பதால் இந்த நீதிமன்றம் இருவருக்கும் விவாகரத்து வழங்கி உத்தரவிடுகிறது. ஃபர்ஸ்ட் கேஸ் வின் பண்ணிட்டோம் பாஸ். தன் கடமையை செஞ்சது. போடா. தீக்ஷி, இது ஸ்பெஷலா போட்ட ஜூஸ் உனக்காக. குடி. பிரணவ், அவ அப்புறம் குடிப்பா, நீங்க குடிங்க. அப்ப நானும் அப்புறமா ஜூஸ் குடிச்சுக்கிறேன். தீக்ஷி, இங்க வா. பிரணவ் ரொம்ப இன்னசென்ட்மா. உன்னோட சிச்சுவேஷன் தெரிஞ்சும் அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்காரு. பெத்தவங்க எது செஞ்சாலும் உன்னோட நல்லதுக்கு தான் செய்வோம், புரிஞ்சுக்கோ. ஆன்டிசிபேட்டரி பேல் வாங்கிட்டாங்களா? சம்திங் இஸ் ஃபிஷி. கண்டுபிடிக்கிறேன். உன்னை ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிட்டேன். நீயே அப்ரூவர் ஆயிடு. யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சார், உங்ககிட்ட மட்டும்தான் உண்மையை சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணால் ஃபேஸ் ரீட் பண்ணிக்கங்க, பக்கா ஃப்ராடுன்னு தான் வரும். உன்னை வச்சு நான் பெரிய பிடிக்கிறேன். என் ஃபேஸ் ரீடிங் தப்பாகவே ஆகாது. ஐயா ஐயா, அகிலே அகிலே, உண்மை அகிலே. ஐயா நீயும் பிக்க என்னடா பிளான் பண்ணீங்க? சொல்லிடுறேன் அகிலே, உனக்கே தெரியும் நான் ஒரு லாயல் டாக். பிகே எனக்கு புற போட்டாரு, அவருக்கு நான் விசுவாசமா இருந்தேன். நீ பிஸ்கட் போடு, உனக்கும் விசுவாசமா தான் இருப்பேன். நம்பு அகிலு. யாருக்கிட்டையும் எதுவும் எப்பவும் சொல்ல மாட்டேன் அகிலு. டேய் சாமி, டேய் வெளிய வாடா. டேய் வெளிய வாடா. டேய் ஃப்ராடு சாமி, வெளிய வாடா. அகில், அகில் குட்டிப்பா. ஜிஜு என்ன எம்எல்ஏ ரொம்ப கோவமா இருக்க போல இருக்கே. டேய், பிகே உன்னை நம்பி தானே வர வச்சேன். கொன்னுட்டியடா. அகிலாண்டம் பிகே என்னோட இடத்துல வந்து உங்க எல்லார் முன்னாடியும் சாவுறது அவனுடைய டெஸ்டினி. அந்த மர்டர்லயும் ஒரு சூச்சமா இருக்கே. ஆனா உன் கையால தான் நான் சாவணுன்றது என்னுடைய டெஸ்டினில இல்லையே. டேய் எங்கடா இருக்க? நான் இப்போ டிஸ்டினி வேர்ல்ட்ல இருக்கேன். என்ன தேடாத. ஆனா எனக்கு நேற்று தனி நாடு, தனி பாஸ்போர்ட், தனி கரன்சி வேணும்னா நீயும் விசா எடுத்துட்டு வந்து பாரு. கிடைக்காது, ஏன்னா உன்னுடைய டிஸ்டினில இல்லையே. மாமா, அத்தை, இன்னைக்கு நான் 2 விஷயம் சொல்ல போறேன். அதுல 2வது விஷயம் ரொம்ப உண்மை. உங்க எல்லாருக்குமே தீக்ஷி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றது தெரியும். ஆனா அது அவளுக்கே தெரியாது. அதான் உண்மை. புரியலையா? எனக்கே புரியல, உங்களுக்கு எப்படி புரியும்? நோ மோர் டவுட்ஸ் மாமா. எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணிட்டேன். இனிமே இந்த வீட்ல தீக்ஷி கிட்ட இத பத்தி யாரும் பேசவும் கூடாது, கேட்கவும் கூடாது. இது உயிருக்கு உயிரா நேசிக்கிற அவங்க அப்பா மேல சத்தியம். மாப்ள, அத்தை மேலேயும் சத்தியம். நம்பிக்கை அதுதானே எல்லாமே மாமா. அப்புறம் என் அக்காவும் மாமாவும் சேர்ந்து மேரேஜ் டேட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மட்டும் ஓகே சொல்லிட்டீங்கன்னா சொன்ன டேட்ல, சொன்ன டைம்ல, சொன்ன செகண்ட்ல எனக்கும் தீக்ஷிக்கும் மேரேஜ் கன்ஃபார்ம் மாமா. நானும் தீக்ஷியும் டெட்லி காம்போ மாமா. ஷீஸ் மை லக்கி சாம். நம்பி அப்ரூவல் கொடுங்க. அப்ரூவல் கொடுங்க. நல்லா மாத்திர சொல்றது ஒண்ணுமே புரியலையே. இவருக்கு யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு திடீர்னு வந்து நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாராம். அது இவர் நம்புவாராம். ஏன் தெரியுமா? ஏன்னா அது ஸ்கிரிப்ட். எப்படி கல்யாணம் ஆயிடுச்சுன்னே தெரியாம 2 பேருக்குள்ள டிவோர்ஸ் ப்ராசஸ்லாம் பண்ணிப்பாங்களாம். அதையும் அவங்களே ஃப்ளாப் பண்ணிப்பாங்களாம். ஏன்னா அது ஸ்கிரிப்ட். 2 பேரும் லவ் பண்ணுவாங்களாம். அது ஒருத்தர் சொல்லிக்க மாட்டாங்களாம். கேட்டா நம்ம தலைவர் லவ்க்காக சாக்ரிஃபைஸ் பண்றாராம். மச்சி, டேய்
பிடிச்சிருந்தா சொல்லி தொல்ல வேண்டியதான்டா. மனசுக்குள்ள வச்சு ஏன்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நாங்களாம் இருக்கோம்ல. சொல்றா மாமா, ப்ளீஸ் சொல்றா. அவன் சொல்ல மாட்டான். ஏன் தெரியுமா? ஏன்னா அதுவும் ஸ்கிரிப்ட். என்னடா என்ன கலாய்கிறீங்களா? இல்ல மச்சி, வெறுப்பேத்துறீங்களா? இல்லடா. ஆமாடா, உண்மைதான். நேரில் பார்த்தேன். வந்தா நேரம் இங்கே உட்காந்துட்டான் மச்சான். இங்கே எங்கள் அம்மா அப்பா சொன்ன மாதிரி ஸ்லோ மோஷன்லாம் தெரிஞ்ச எனக்கு. அவளுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சி, எனக்கும் அவளை பிடிச்சிருந்துச்சி. ஆனால் அதை நாங்கள் சொல்லிக்கல. இதுவும் லவ் தான்டா. அவ கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன். டிவோர்ஸ் கேட்டா கொடுத்துட்டேன். ஆனா இப்போ வலிக்குதுடா. என்னம்மா டல்லா இருக்க? அப்பா, எல்லாமே கண்ட்ரோலை மீறி ஃபாஸ்ட்டாக நடக்கிற மாதிரி இருக்குப்பா. இந்த மேரேஜ் நடந்தா நான் உங்களை விட்டு பிரிஞ்சிருவேன்லப்பா. ஒன்று தெரியுமா, எங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு எல்லா டாக்டர்ஸும் சொன்னாங்க. அப்போ ஒரு நாள் அப்பா கனவுல ஒரு குழந்தை வந்து அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு, அப்பா வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கேட்டுச்சு. அப்பதான் நீ பிறந்த. எங்க வாழ்க்கையும் தொடங்குச்சு. தீக்ஷிதா, வாழ்க்கை நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான். குடி. ஸ்வேதா, எங்க ஆண்டி அவ? ரூம்ல தாமா இருக்கான். ரொம்ப மூட் அவுட்டாவே இருக்கான். சிவாக்கும் தீட்சிக்கும் ஏதாவது பிரச்சனையா? எதா இருந்தாலும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவான். அவனா சொல்வான்னு வெயிட் பண்றேன். நான் போய் பேசுகிறேன் ஆண்டி அவன்கிட்ட. ம். டே சிவா, இத்த முதல்ல கழட்டு. வா போலாம். எங்க கூப்பிடுற? மறந்துட்டியா? எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு சொன்னேன்ல. கல்யாணத்தில் மாப்பிள்ளை தோழன் பெண் தோழி சொல்லுவாங்கள்ல, நீ தான் எனக்கு பெண் தோழன். வா வாடா, சும்மா சீனை போட்டுக்கிட்டு வா. என் லைஃப்ல எல்லாமே பெஸ்டா தான் கொடுத்துருக்கீங்க. ஆனா இப்போ என்கிட்ட கன்க்ளூஷன் இல்லப்பா, கன்ஃபியூஷன் மட்டும்தான் இருக்கு. உங்க பேச்ச மீறிடுவேணும்னு பயமா இருக்குப்பா. சாரிப்பா. நான் உள்ள வரல. உன்னை யார் உள்ள கூப்பிட்டா? டிரைவர் தான். உங்கள் லவ் பேட்சப் பண்ணுறதுலாம் என் வேலை கிடையாது. வெயிட் பண்ணு. ஹாய் தீக்ஷி. ஹாய். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என் கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பாக வரணும். நான் உன்னை எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ட்ரை பண்றேன். ட்ரைலாம் இல்லை, கண்டிப்பாக வரணும். ஓகே? அப்புறம் டேய் மச்சி நம்ம இன்ஸ்டா 360 ஓட்டேன். எதுக்கு ஒட்டறா சொல்றல்ல. தீக்ஷை பிளான் பண்ணலாம் மச்சி. ஒட்டு மச்சி. சைடு மச்சி. டேய் போடா. சேனல்ல ப்ளூபர்ஸா போடலாம். வைரலா கேமரா ரெடி மச்சி. போ வராங்க நினைக்கிறேன். நானும் ஒரு பொசிஷன்ல போய் நிக்கிறேன். மச்சி செத்தவன் யாருன்னு கேட்டு இனிஷியல்ல போட்டுருங்க. அவன் இது எதுவுமே மனசுல இருந்து சொல்லலை. இன்ஃபேக்ட் உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து அவனுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்தது. மனசுக்கு பிடிச்ச பொண்ணு அறிமுகமாகும் போதே மனைவி அறிமுகமான பாகியம் யாருக்கு கிடைக்கும்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப சந்தோஷப்படுவான். இது எதுவுமே உன்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணதில்லை. உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு மட்டும்தான் நினச்சிருக்கான். இப்போ கூட நீ டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். தீக்ஷி, ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறேன், சிவாவை மிஸ் பண்ணிடாத. கல்யாணத்துக்கு வந்துரு.
டேய் சாம், அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்கணும். யாரும் நம்மளை பற்றி எந்த குறையும் சொல்லக்கூடாது. ஓகே? தீக்ஷுடைய என்கேஜ்மெண்ட்ரா கிராண்டாக இருக்கணும். ஆமாம். ஆ வசுமா, தீக்ஷுக்கு பிடிச்ச வெஜ்ஜு பிரியாணி எடுத்து வை. டேய் சாம், மாலையெல்லாம் அப்படியே வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வெயிட் காட்ட முடியும். அட்வான்ஸ் உனக்கு போட்டிருக்கேன். ஓகே? மாலை எடுத்து வெய்யுங்கிற. அவளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்களேன். டேய், உனக்கு அப்புறம் கால் பண்ணுறேன். அவளுக்கு பிடிச்சத அவ செய்யட்டுமே. ஏய் அமுதா இல்லடா. வாட் மம்மி? என்னடா ஒரே ஆட்டமா இருக்கு. நம்ம ஸ்வேதா கல்யாணம்ல, அதான் மம்மி ஒரு வைப்பு. டேய் தீக்ஷி வருவாளாடா? எனக்கு தெரியல மம்மி, உங்க பையன் வயசு சும்மா தானே. தெரியலடி. ஏய் மச்சான், செம்ம ஃபிகர்ல சூப்பரா இருக்கல்ல? ஆமா மச்சான். ப்ரோ செம்மையாக இருக்காங்களே. ஆமா ப்ரோ. இனிமே அவங்கள சைட் அடிக்காதீங்க. ஏன்? ஏன்னா அவங்க என் ஒய்ஃப். ஏன்டா மூஞ்சி தூக்கி வச்சிருக்க? ஓகேவா? என் மனசில் பட்டதெல்லாம் என் அம்மாக்கு அப்புறம் உன்கிட்ட தான் சொல்லியிருக்கேன். இனிமே யார்கிட்ட சொல்லுவேன்? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஃப்ரெண்ட் கிடையாதா? ஏய், நீ ஏதாச்சும் சொல்லுவியா? உன்னாலதான் எங்க லைஃபே மாறிடுச்சு. Cheer up. Everybody say YOLO. YOLO.